ஒரு நாள் சண்டை போடாமல் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாமல் அன்றைக்குன்னு பார்த்து லேட்டாக கிளம்பணும். டிராஃபிக்கு அப்படி ஒரு டிராஃபிக். டிக்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் ஃபாஸ்ட்டாக போயிட்டு நான் வண்டி பார்க் பண்ணி விட்டுட்டு வரத்துக்குள்ளே அவர் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டார். டைட்டில் கார்டு போட்டு மூவியே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வராங்க, ஒரே டார்ச் போட்டுட்டு வராங்க. கண்ணில் எரியிற மாதிரி இருந்துச்சு. படா இங்கே வர ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி படமே போட்டாச்சு. இன்னும் ஹைலைட் என்னன்னா, முன்னாடி சீட்டில் படம் போட்டு நேம் தான் போட்டு வந்ததுக்கப்புறம் லைட் பிடிச்சிட்டு வராங்க. ஐயோ நிறுத்துங்கடா, அவனை நிறுத்துங்கடா, லைட் போடுறவங்க நிறுத்துங்கடா. நான் அப்படியே போயிடுச்சு. படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் தமிழில் இருந்துச்சு. அது வந்து லிப்ஸிக் வந்து தெலுங்கில் இருந்துச்சு. அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துச்சு. அப்படி ஃபீல் பண்ணுறதுக்குள்ள ஒரே ஒரு பாப்கார்ன். எப்பவுமே எந்த படம் பார்த்தாலும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டே வெளில வரும். ஆனால் இந்த படத்துக்கு எந்த ரிவ்யூ கொடுக்காம அமைதியாக போயிட்டு ஒரு இடத்துல போய் ரிவ்யூ கொடுக்கலான்னு வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் காற்று இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காற்றடிச்சிது. அவன் காற்றடிக்கும் போது நான் மூவி ரிவ்யூ கொடுத்தேன் பாருங்கள். ஒரிஜினல் படம் தெலுங்கில் எடுத்திருக்காங்க, தெலுங்கில் பார்த்துருக்கணும். எனக்கு மட்டும் படம் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வருஷம் தெலுங்குல பார்க்காம தமிழில் பார்த்தேன். ஒரு மாதிரி வாய்ஸ் மேட்ச் ஆகாமல் ஒரு மாதிரி படம் தான் நல்லா. படம் எப்படி இருக்குன்னு அவர் கேட்கும்போது அவரோட ரியாக்ஷன், படம் பார்க்குற வரைக்கும் தான் எல்லாம் கொள்ளையாக மறந்துட்டு ஜாலியாக பார்ப்போம். வந்து பார்த்ததுக்கப்புறம் திருப்பி எல்லாம் ரொட்டீனில் வர மாதிரி வீட்டுக்கு போய் சாப்பிடணும். டைம் ஆயிடுச்சு. இப்போலாம் ஒரு நாள் சண்டை போடாமல் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. போகும்போது நல்லா சூப்பராக சிரிச்சுட்டே போனோம், வரும்போது அப்படியே ஆப்போசிட்டாக சண்டை போட்டே வரும்.